ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பாத்திரம் கழுவுறதுக்கு கண்டுபிடிச்சிருக்கிற புத்திசாலித்தனமான யோசனையை தான் பார்க்குறோம். எப்படி பைப்பு தலையிலே மாட்டிக்கிட்டு ரொம்ப வேகமாக பாத்திரங்களை கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் தண்ணி பாஞ்சிட்டே இருக்கிறதுனால சுறுசுறுப்பாக வேலை நடக்குது போல் எப்படி தலையில் கிளிப்பு மாட்டி வச்சிருக்காங்க பாருங்களேன். இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் வைக்கோல் போகிற ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போடுறதுக்காக ஒரு ஆளையே கட்டி கம்பில் தொங்க விட்டுருக்காங்க. அவரும் ஈஸியாக வேலையை முடிக்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் பெரிய குவியெல்லாம் சேர்த்தாச்சு. என்னதான் பெரிய வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சா ஈஸியாக முடிச்சிடலாம் போல. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப வித்தியாசமான ஒரு வண்டியை தான் எல்லாரும் காலில் தான் ஷூ போடுவாங்க. ஆனா இவரு ஷூயே கார் மாதிரி மாற்றி அழகா ஓட்டிட்டு போறாராம். என்ன ஒரு ஆள் மட்டும் தான் போக முடியும். அடுத்தது இங்க இந்த வீடியோல வேகாத வெயில்ல யாரு வேலை பார்க்க முடியும். ஆனாலும் கடமைகளும் வேலையும் பாக்கி இருக்குதே அப்படின்னு கொடையை தலையில கட்டிட்டு வேகமா வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. வெயில இப்படிதான் சமாளிக்க வேண்டியிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல வெயிட்டான பக்கெட்டை தூக்கிட்டு போறதுக்கு யாரால முடியும். அதுக்காக இப்படி ஒரு வண்டியை தயார் பண்ணியிருக்கிறாங்க. 2 கொக்கிலையும் 2 பக்கெட்டை மாட்டி விட்டால் போதும். ரொம்ப ஈஸியாக தள்ளிட்டு போயிடலாம் பாருங்களேன். எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம். வேலையை ஈஸியாக முடிஞ்சிடும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் மாட்டு தொழுவம் பக்கத்துலேயே ஒரு ஃபேனை ஆன் பண்ணி விட்டுருக்காங்க. பின்னாடி சாம்பிராணி புகையும் போட்டுட்டு இருக்கிறாங்க பாருங்க. புகை எல்லா மாட்டுக்கும் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபேன் ஏற்பாடெல்லாம். ஃபேன் சுற்றும் போது அப்படியே புகையும் எல்லா மாட்டுக்கும் சேர்த்து டிராவல் பண்ணிட்டு வருது பாருங்க. என்ன ஒரு ஐடியா. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கரும்பு ஜூஸ் ரெடி பண்ணுற அந்த மிஷினை ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி தான் வாங்குவாங்க. ஆனால் இங்கே பழைய கார் ஒன்று எடுத்து அதில் இருக்கிற மோட்டாரில் எப்படி ஒரு கரும்பு ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. கரும்பு விட்டதும் அதுவும் நல்லா பிழிஞ்சி சாராக வந்துடுது. வேலையை ஈஸியாக முடிஞ்சிருது பாருங்களேன். இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் வீட்டில் ஒரு வாஷிங் மிஷின் ரெடி பண்ணியிருக்கிறாரு. இந்த சைக்கிளை வச்சு பவுடர்லாம் போட்டு தண்ணி ஊற்றி துணியையும் போட்டாச்சு. சைக்கிள் பெடலை இப்படி சுற்றிக்கிட்டே இருந்தால் வாஷிங் மிஷின் மாதிரி அப்படியே துணியெல்லாம் சுற்றியே அழுக்கெல்லாம் போய் ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆயிருதான். இங்கே இந்த வீடியோவில் சகல வசதியும் கொண்ட ஒரு ஆட்டோ தான் பார்க்குறோம். கண்ணாடி, சீப்பு, சோப்புன்னு எல்லா ஐட்டமும் உள்ளே இருக்குது பாருங்க. ஆட்டோவில் வரவங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு இப்படி ஒரு ஏற்பாடு போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் வெயில் வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாட்டு தொழுவத்தில் ஒரு ஏசியை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இத்தனை மாடுகளையும் குளுமையாக வைக்கிறதுக்காக ஃபேன் ஒரு பக்கம் ஓடுது, ஏர் கூலர் ஒரு பக்கம், ஏசி ஒரு பக்கம் கொடுத்து வச்ச மாடுகள் தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப வித்தியாசமான ஒரு கதவை தான் பார்க்குறோம். இப்படிப்பட்ட கதவெல்லாம் எங்கேருந்து தான் யோசிக்கிறாங்களோ தெரியல. வீட்டுக்கு யாராவது தப்பி தவறி வந்தால் கூட கதவை எப்படி திறக்கிறதுன்னு கொஞ்ச நேரம் யோசிக்கணும் போல. அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. பல மடக்குகள் கொண்ட அடுக்கா இருக்கும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இவர் ஏதோ புல்லட்டில் போகிற மாதிரி தெரிஞ்சுது. பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியுது சைக்கிள் தான். சைக்கிளை கூட எப்படி ஃபேன்சியாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க பாருங்களேன். அடுத்தது இங்கேருந்து வீடியோவில் சப்பாத்தி போடுறதுக்கு கண்டுபிடிச்சிருக்கிற வித்தியாசமான ஐடியா தான் இது. பூரியோ சப்பாத்தியோ கஷ்டப்பட்டு தேய்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. வீட்டில் ஒரு லேப்டாப் மட்டும் இருந்தால் போதும். எல்லா உருண்டைகளையும் உள்ளே வச்சு எப்படி ஒரு நிமிஷத்தில் ரெடி பண்ணிட்டாங்க. இதுக்காக நம்ம மாவு போட்டு தேய்ன்னு தேய்க்கணுமா? இருந்தாலும் பயங்கர வித்தக்கார ஆளாக இருப்பாங்க போல். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஆட்டோ போகிற மாதிரி தெரியுது. ஆனால் ஆட்டோ எங்கன்னு தேடி தான் பார்க்கணும். அந்த அளவுக்கு முன்பக்கம் மட்டும்தான் இருக்குது பாருங்க. இதுக்கே சேர் போட்டு ஆனாலும் வெற்றிகரமாக ஓட்டி கொண்டு போகிறாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஒரு முகமூடி தான் தயார் பண்ணியிருக்கிறாங்க. அடிக்கிற வெயிலை சமாளிக்கிறதுக்காக கூலிங் கிளாஸோட சேர்த்து அட்டாச் பண்ணிட்டாங்க போல. இனிமேல் முகத்துக்கு நேரம் எப்படி வெயில் அடிக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே இந்த வீடியோவில் அந்த வண்டியை அப்படியே ட்ரக் மேலே ஏற்றுறதுக்காக 2 பக்கமும் கட்டையெல்லாம் வச்சு தயார் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் சரியாக தான் இருந்தது. போய் சரியாக நின்றுரும் அப்படின்னு பார்த்தா கடைசி நேரத்தில் அது பண்ணியிருக்கிறத பாருங்கள். அப்படியே தூக்கிடுச்சு. அதில் இருந்தவர் சேர்ந்து குப்புற விழுற மாதிரி ஆயிடுச்சு. நல்ல வேலை அவருக்கு எதுவும் ஆகலை. சின்ன தூரங்கிறதுனால உடனே எழுந்திரிச்சிட்டாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பெயிண்ட் அடிக்கிற வேலை தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. பெயிண்ட் டப்பாவை அந்த ஏணிலே தொங்க போட்டுட்டு அதில் ஏறுறதுக்காக போன நேரம் பார்த்து அந்த பெயிண்ட் டப்பா மொத்தமாக கவிழ்ந்துடுச்சு பாருங்கள். இருக்கு பெயிண்ட்டும் கீழே கொட்டுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஏணியை நம்பி தன்னந்தனியாக ஏறுறது வழி இல்லை. இருந்தாலும் இதை எதிர்பார்க்கவே இல்லை. வேலை பார்க்கும்போது ரொம்ப கவனமா இருக்க வேண்டியிருக்கு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல இப்பதான் சிமெண்ட் தளத்தெல்லாம் போட்டுட்டு இருக்கிறாரு இந்த வேகாத வெயில்ல. இவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கிற டாக் பண்ணியிருக்கிற வேலையை பாருங்கள். குடுன்னு கரெக்டாக அந்த சிமெண்ட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு வந்துடுச்சு. அதோட கால் தடத்தெல்லாம் நல்லா பதிச்சிருக்கு. ஒரு வேலைக்கு 2 வேலைன்னு மறுபடியும் வேலை பார்க்க வேண்டியதாயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த ட்ரக் அப்படியே பின்னாடி போயிட்டு இருந்தது. ரொம்ப நீளமான ட்ரக் தான். போன வேகத்தில் அதுக்கு திரும்புறதுக்கு இடம் இல்லாததுனால அப்படியே அப்பளம் ஆயிடுச்சு பாருங்க. நல்ல ஸ்ட்ராங்கான ட்ரக்காக இருக்குன்னு பார்த்தா இப்படி ஒரு செகண்டில் வேலையை காட்டிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் இந்த தண்ணியில் ஏகப்பட்ட பொருட்களை ஏற்றி கொண்டு போகிறதுக்காக பார்த்தாங்க. ஆனால் இதெல்லாம் வெயிட் தாங்க முடியாமல் உள்ளே விழுறதுக்கு தயாரா இருக்கு பாருங்க. ஒருவேளை தண்ணிக்குள்ள விழுந்தா கூட இதையெல்லாம் தூக்கி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை தான். பாரம் அதிகமாயிட்டுனா இந்த மாதிரி தான். அடுத்தது இங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது வேலை பார்க்குற இடத்துல நடந்த சம்பவத்தை பாருங்களேன். இந்த மிஷின் சுத்துன்னு சுற்றி இருக்கு. இது எப்படியாவது நிறுத்தணுமேனு சுற்றி இருக்கிற எல்லாருமே போராடிட்டு இருக்கிறாங்க.
கம்பு கட்டையெல்லாம் வச்சு அதை நிறுத்துறதுக்கு பார்த்தாலும் அது நிற்கிற மாதிரி தெரியல. கொஞ்ச நேரமாக இதை பார்த்துட்டு இருந்தவர் இதுக்கு மேலே இருக்க முடியாதுன்னு ஒரு பெரிய பலகையை தூக்கிட்டு வந்திருக்கிறாரு. இந்த பலகையை போட்டாலாவது அது அமைதியாக நிற்கும் அப்படின்னு. ஆனால் கூட அது அமைதியாக நிற்கிற மாதிரி தெரியல பாருங்கள். சுத்த ஆரம்பித்தா வேலையை முடிக்காமல் நிற்காது போல். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது இந்த ஏணியை நம்பி அது மேலே ஏறி நிற்கிறாரு. இதை விட்டு கீழே இறங்கி மறுபடியும் கொஞ்சம் தூரம் போகிறதுக்கு வருத்தப்பட்டு ஏணியிலேருந்தே ஆள் ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு. ஏணியில் நின்றுட்டே நகர்ந்ததுனால 2 காலும் உள்ளே மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எப்படியோ சுழுக்காமல் இருந்தால் சரிதான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நுழைவாயில் இடிக்கிறதுக்கான வேலையில் தான் இறங்கியிருக்கிறாங்க. இதை இடிச்சிட்டு இருக்கும்போதே இந்த வண்டியும் சேர்த்து இப்படி தூக்கி வாரி போடும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதை இடிக்கிறதுக்காக வந்த கிரேனையே அப்படி மல்லாக்க தூக்கி போட்டுடுச்சு பாருங்க. நல்ல வேலையாக டிரைவருக்கு எதுவும் ஆகலை. கொஞ்சம் பக்கத்துல விழுந்ததுனால உடனே எந்திரிச்சு வந்துட்டாரு. இருந்தாலும் எதிர்பார்க்காத சம்பவம் ஆயிடுச்சு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் 2 பேர் ஏணியில் இறங்கிட்டு இருக்கிறாங்க. உயரமான இடத்துல இருந்து இறங்கிட்டு இருந்ததுனால திடீர்னு ஏணி இப்படி காலை வாரி விட்டுடுச்சு. கீழே விழுந்தாலும் பெரிய அளவில் அடிபடாமல் தப்பிச்சாச்சு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் கையில் பெரிய பாரத்தை ஏற்றிட்டு இந்த ஏணியில் ஏறி போயிட்டு இருந்தவர் அந்த நேரம் பார்த்து இந்த ஏணி உடஞ்சிடுச்சு பாருங்க. உடையவும் இருக்கிற கேப்பில் அப்படியே கீழே விழுந்துட்டாரு. இருந்தாலும் உயரம் கொஞ்சம் குறைவாக இருந்ததுனால அவருக்கு பெருசாக எதுவும் அடிப்படாமல் அப்படியே தரையிலே உட்காந்து ஆள் தப்பிச்சிட்டாரு. வேலை செய்கிற இடங்கள்ல ரொம்ப உஷாராக தான் இருக்க வேண்டியிருக்கு. இங்கே இந்த வீடியோவில் காற்றடிக்கிற வேகத்தை தான் பார்க்குறோம். வேகமாக காற்றடிக்கிறதுனால இதை பிடிச்சி நிறுத்திடலாம் அப்படின்னு பார்த்தாரு. ஆனால் ஏதோ அப்பளக்கட்டை தூக்கிட்டு போகிற மாதிரி அவ்வளோ வேகமாக தூக்கிட்டு போயிடுச்சு பாருங்க. இத்தனைக்கு இந்த வட்டத்துக்கு கீழே நிறைய இரும்பு கம்பிகள் இருக்குது. இருந்தாலும் காற்றோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல பாருங்களேன். காம்பவுண்டெல்லாம் தாண்டியே போயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது காருக்கே ஒரு கொடை தயார் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு ரிமோட் இருக்கிறதுனால இங்கேருந்தே ஆப்ரேட் பண்ணுறாரு பாருங்களேன். கொடையை வேணும்னா மடக்கி வச்சுக்கலாம், வேணும்னா விரிச்சு விட்டுக்கலாம். மழையிலையும் வெயிலையும் காரை காப்பாற்றுறதுக்கான யோசனை தான் இது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நிறைய தக்காளி. எதுவுமே அளவுக்கு அதிகமாகிடுச்சுன்னா அதை சமாளிக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு வழி ஆயிடுவோம். அப்படி தான் இங்கே கூட அள்ளி போட்டுட்டு இருக்கிறாங்க. வண்டியே நிரம்பிடுச்சு. ஆனால் இன்னும் தோட்டத்தில் நிறைய இருக்குது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கு. இவர் இப்போ தான் கரையில் நின்று இந்த தண்ணியை பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ தான் இந்த சம்பவத்தை பார்த்தாரு. ஒரு சின்ன பையனை இந்த தண்ணி இழுத்து கொண்டு போகுது பாருங்க. கொஞ்சமே யோசிக்காம வேகமாக தண்ணியில் இறங்கி போய் காப்பாத்திட்டாரு. இந்த மாதிரி நேரங்களில் பசங்களை தான் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது மலையிலிருந்து பெரிய பாறாங்கல் உருண்டு வந்திருக்கு பாருங்க. பைக்கில் போனவர் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல வேளை அவர் மேலே படலை. திபுன்னு வேகமாக உருண்டு வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது கரையில் ஒரு மீனை பார்த்துருக்கிறாரு. இவரே தூண்டில் போட்டு பிடிச்சிருப்பாரு போல. இந்த மீனை ஃபாலோ பண்ணி அப்படி பின்னாடியே ஒரு முதலையை வந்திருக்கு பாருங்க. விட்ட கையே கவ்விரும் போல மீனை அதுக்கிட்டே கொடுத்துட்டாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ரோட்டில் ஒரு மாடு நடந்துட்டு இருக்கு. ரோட்டில் ஒரு ட்ரக் வந்துட்டு இருக்கு. மாடை பார்த்ததும் அப்படியே பிரேக் போட்டதுனால வண்டியை இந்த அளவுக்கு திரும்பிடுச்சு பாருங்க. மாடு இதை எதிர்பார்க்கவே இல்லை. விட்டா போதும்னு உடனே ஓரமாக ஓடி போயிடுச்சு. நல்ல வேளை இந்த டிரைவருக்கு எதுவும் ஆகலை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது கார் தன்னாலே உருண்டு போக ஆரம்பிக்கும். அதை நிறுத்துறதுக்காக வேகமாக ஓடி போகிறாங்க. ஆனாலும் உள்ளே போய் நிறுத்துறதுக்குள்ளே அது இன்னொரு வண்டி மேலே மோதி எப்படியோ மெதுவாக நின்றுடுச்சு. இறக்கத்தில் நிறுத்தினதுனால இறங்கி வந்துடுச்சு போல். இங்கே இவர் யாரையோ குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. யார் அப்படின்னு பார்த்தா அந்த பக்கத்தில் இருந்து இவரையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க ஒரு மாடு. ரொம்ப வில்லத்தனமான மாடாக இருக்கும் போல். மாடு பார்க்குறதுனால இவரும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாராம். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கிற 2 டாகும் வெளியே விளையாடிட்டு இருந்தது. திடீர்னு எதையோ பார்த்து வேகமாக ஓடி வந்திருக்கு. பார்த்தா அங்கே நடந்து வந்துட்டு இருக்கிறது ஒரு பெரிய யானை. இந்த யானையை பார்த்து தான் இப்படி ஒரு ஓட்டம் ஓடி வந்திருக்கு. யானை பார்க்குறதுக்கு தான் குண்டா இருக்கு. ஆனால் எவ்வளோ வேகமாக ஓடி வருது பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் இந்த பறவை கூடு கட்டுறதுக்கு மரமோ இடமோ கிடைக்காததுனால இந்த மின்கம்பி மேலேயே கட்ட ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. பெரிய கூடாவே தயார் பண்ணியிருக்கு. ஆனால் கீழே இருந்து பார்க்கும்போது ஏதோ அந்தரத்தில் தொங்குற மாதிரி தெரியுது. மரங்களோட பற்றாக்குறை ஆனதுனால இது இந்த மாதிரி கம்பியெல்லாம் தேட ஆரம்பிச்சிடுச்சு போல. வீடு கட்டுற வேலை விறுவிறுப்பாக நடக்குது பாருங்களேன்.